நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஜெய் கணேஷ்ங்கிறவர் ப்ளீச்சோட ஒன் ஆஃப் த மெயின் ஆன்டகனிஸ்டான சோசுகே ஐசனை பற்றி அவரோட ஆரிஜின் போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாரு. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது, அதனால இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யார் இந்த சோசுகே ஐசன், இவர் எப்படி இவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்ட் ஆனார், இவர் பின்னாடி இப்படி என்ன தான் இருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ அனிமி ஃபேன்ஸ், முக்கியமாக ப்ளீச் ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோக்கு வாங்க. நம்ம இப்போ சோசுகே ஐசனோட ஆரிஜின் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. 押しつぶせば済むものを நம்ம இந்த வீடியோ மொத்தம் 3 பாட்டாக பிரிக்க போகிறோம். அதில் பாட் யார் இந்த சோசுகே ஐசனோட அம்மா அப்பா. அதாவது ப்ளீச்சோட ஆத்தர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்போ அவர் நான் மெனக்கிட்டுன்னா ஐசனுக்கு ஃப்ளாஷ்பேக், அதாவது ஒரு வீக் அண்ட் சென்டிமெண்டல் பாயிண்ட் கொடுக்கல. ஏன்னா நம்ம அப்படி அவனுக்கு ஒரு சென்டிமெண்ட்டை வச்சோம்னா இதனால தான் இவன் கெட்டவனா ஆனால் இவனுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு மக்களுக்கு இவனோட ஃப்ளாஷ்பேக் மேலே ஒரு கருணை உருவாகும். ஏன்டா நீ இப்படி மாறிட்டேங்கிற ஒரு எண்ணம் ஐசன் மேலே உருவாகும். அதான் அவனை பியூர் ஈவலாக காட்டாது, ஒரு புரோக்கன் ஹீரோ மாதிரி தான் காட்டும். அதனால தான் அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் கொடுக்கலான் இருக்காரு. என்ன தான் ஆத்தர் நம்ம ஐசனோட அம்மா அப்பாவை சொல்லாட்டாலும் ஒரு ஃபேன்மேட் வாங்கலை ஐசனோட அம்மா அப்பா யாருங்கிறது சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஃபேன்மேடுங்கிறதுனால நம்ம அதை பற்றி இப்போ பேச போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஐசன் பிறக்கும் போதே அதிகப்படியான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோடு தான் பிறந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இது தொடர்ந்து நம்ம 2வது பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேக் ஃபேஸ் ஆஃப் ஐசன். அதாவது ஐசன் சோல் ரீப்பர் ஆர்க், அதாவது சோல் சொசைட்டி ஆர்க் ஆரம்பிக்கும் போது ஐசன் யாரை குத்தி கொண்டுருவாங்க, அது ஒரு மிஸ்ட்ரியாகவே வச்சுருப்பாங்க. அதே சமயம் சோல் சொசைட்டி ஆர்க்கில் நான் கதை பயிட்டு இருக்கும்போது ஒரு சில ஃப்ளாஷ்பேக்கில் இவர் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி நம்ம மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அவன் யாரா கொன்னா அவனை கையில் கொடுங்கடா நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கும்போது, கண்ணா அது மொத்தமும் என் பிளான் தான், நீங்கள் எல்லாரும் என் ஹிப்னடைஸில் இருந்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பான். அந்த இடத்துல ஐசன் மட்டும் இல்லாமல் கின்னும் டோசனுமே நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரே கூட்டுங்கிற மாதிரி. இவர் ஏன் இவ்வளவும் பண்ணாருன்னா, அவருக்கு ஹக்கியுக்கு தேவைப்படுச்சு. அது ரூகியாவோட சோலுக்குள்ள சீல் ஆகிருக்கு. அதை சீல் பண்ணது நம்ம ஒரு அஹாரா. அவர் அதை ஹக்கியுக்கு அழிக்க பார்த்தாரு, ஆனால் அதை அழிக்க முடியல. அதனால அதோட பவரை டீஆக்டிவேட் பண்ணி ரூகியாவோட சோலுக்குள்ள அதை அடைச்சி வச்சுட்டாரு மனுஷன். ஆனாலும் இவன் நம்ம ஐசன் பிளான் போட்டு அதை எடுத்துகிட்டு சோல் சொசைட்டியை விட்டு ஹேலோ வேர்ல்டுக்கு தப்பிச்சு போயிருப்பான். இந்த இடத்துல தான் எல்லாத்துக்குமே நம்ம ஐசனோட ஃபேக் ஃபேஸ் தெரிய வந்திருக்கும். ஆனால் இதில் சற்றும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவன் ஒரு துரோகிங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அது யாரெல்லாம் சிஞ்சிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சிஞ்சி அதனால தான் அவனோட லூட்டனண்ட்டாக நம்ம ஐசனை வச்சிருப்பான். ஆனால் ஐசன் சிஞ்சியை ஏமாற்றி சிஞ்சி கூட இருந்த நிறைய சோல் ரிப்பர்ஸை அப்படியே ஹேலிஃபிகேஷன் பண்ணி அவங்கள பாதி ஹேலோவாக மாற்றிருப்பான். அந்த பழி எல்லாத்தையும் தூக்கி அப்படியே ஊராகரா மேலே போட்டிருப்பான். ஊராகராக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருந்ததுனால எல்லாருமே அவங்கள இது பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்திருப்பாங்க. இப்படி ஐசன் தன்னோட பிளானில் இருந்த எல்லா தடங்களையும் ஒன்று ஒன்றா நீக்கிட்டு தான் அந்த ரூகியா உடம்புக்குள்ளே இருந்த ஹக்கியுக்கு எடுத்துக்கிட்டு சோல் சொசைட்டியை விட்டு நேராக ஹேலோ வேர்ல்டுக்கு தப்பிச்சு போயிருப்பான் நம்ம ஐசன். இப்போ கதையோட 3வது பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட். அதாவது இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐசன் அந்த ஹக்கியுக்கோ எடுத்துகிட்டு நேராக ஹேலோ வேர்ல்டுக்கு போயிருப்பான். அங்கே இருக்கிற நிறைய ஹேலோஸை அப்படியே அரண்காராக மாற்றிருப்பான். இந்த அரண்கார் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நருட்டோட அக்காட்சுக்கி மாதிரி, ஒன் பீஸில் 7 வார்லாடு மாதிரி இங்கே ப்ளீச்சில் இந்த அரண்கார்ஸ், இந்த அரண்கார்ஸ் டீமை பயன்படுத்தியே தலைமை நல்லா இது பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் பூமிக்கு வருவான். அவனை தடுக்கிறதுக்காகவே அங்கே இருக்கிற நம்ம சோல் சொசைட்டியை சேர்ந்த எல்லா கேப்டன்ஸும் அது போக ஹேலிஃபிகேஷன் பண்ண போட்ட சோல் ரீப்பர்ஸ் எல்லாருமே ஐசனை தடுக்க போயிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஐசன் எல்லாருக்கூடையும் ஏதோ சின்ன பசங்க கூட விளையாடுற மாதிரி விளையாண்டுருப்பான். ஆனால் இச்சிகோ வந்தோடனே கதை மொத்தமும் மாறும். நம்ம ஐசனால் இச்சிகோ சமாளிக்க முடியலன்னு அந்த ஹக்கியோட ஃபுல் பவரை பயன்படுத்தி ஒரு காட் ஃபார்முக்கு போயிருப்பான். அவங்க கூட சண்டை போட்டிருப்பான். அந்த காட் ஃபார்மில் இருக்கும்போது அவனுக்கு அல்டிமேட் ரீஜென்ரேஷன் இருந்ததுனால அவனை கொல்ல முடியல. அப்போ ஊராகராங்க சீல் பண்ணுவார் அந்த காட் ஃபார்மில். அதுக்கடுத்து சென்ட்ரல் 46 நம்ம ஐசனை 20,000 வருஷங்களுக்கு சீல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ப்ளீச் 1000 இயர்ஸ் ஆஃப் பிளட் வாரில் குயின்சியோட அட்டாக்குக்காக ப்ளீச்சில் உள்ள எந்த ஒரு சோல் ரிப்பராலையும் அவங்கள சமாளிக்க முடியல. அதனால கேப்டன் சான் அதாவது ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனான கேப்டன் சான் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஐசனோட ஹெல்ப்பை தேடி போவார். ஐசனும் ஓகேன்றோம் அந்த சீலேருந்து வெளியே வர. அப்புறம் ஐசன் இப்போதைக்கு நம்ம சோல் சொசைட்டியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இனி என்ன நடக்குங்கிறத நம்ம ஆனிமில தான் பார்க்கணும். நான் மாங்காவனை படிக்கல, படிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட அம்மா இங்கே என்ன நடந்தது, ஏதோ நடந்துட்டு போது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அது போக அந்த வீடியோவில் ஏதாட்டி மிஸ்டேக் போட்டிருந்தோம்னா